அம்மா அம்மா இன்னைக்கு நீங்க எழுப்பாம விட்டுட்டீங்க. ஸ்கூலுக்கு லேட்டா போயிடுவேன். ஓ எனக்கு ஸ்கூல் இல்லடா செல்லங்களா, தெரியாதா? இன்னைக்கு ரிபப்ளிக் டே. அம்மா ரிபப்ளிக் டேனா என்னது? ஒரு ரிபப்ளிக் டே என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் என் பக்கத்துல வந்து உட்காருங்க. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. ஓகே குட்டீஸ், ரிபப்ளிக் டேன்றது குடியரசு தினம். அது நாம எப்பவுமே ஜான்வரி 26 செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு இல்லையா, ஆகஸ்ட் 15 1947. ஸோ அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டேவா? என்னமா சொல்றீங்க? இண்டிபெண்டன்ஸ் டேவா இல்ல ரிபப்ளிக் டேவா? இன்னைக்கு ரிபப்ளிக் டே தான் செல்லுங்களா. சோ கதை சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேம்மா. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. ஓகே, 1947ல நம்மளுக்கு இப்போ ஃப்ரீடம் கிடைச்சிச்சு இல்லையா, அதுக்கப்புறம் இந்தியாவை எப்படி வந்து ரூல் பண்றது, எப்படி கவர்ன் பண்றது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட லீடர்ஸ் தான் சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணாங்க. ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜா ஆட்சி இருந்துச்சு, அப்புறம் பிரிட்டிஷ். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம இந்தியன் மக்களுக்கு மக்களாட்சின்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பிராக்டிஸ்க்கு வர ஆரம்பிச்சது ஜான்வரி 26 1950. பாத்தீங்களா? 1950 சொன்னேன். 1947ல இருந்து 1950 3 இயர்ஸ் ஆச்சு இது வரதுக்கு. ஆச்சாமா? ஆமா சொல்லுங்களா, இதெல்லாம் கொண்டு வரதுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ரிபப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம் நம்ம எவ்ரி இயர் ஜான்வரி 26 அன்னைக்கு. ஓ அப்ப இது ஸ்பெஷல் டேவாமா? என்னம்மா பண்ணுவாங்க இன்னைக்கு? இன்னைக்கு டெல்லியில ஒரு பெரிய மிலிட்டரி பரேட் நடக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இந்தியன் பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியன் பிளாக்? நம்ம இந்தியன் பிளாக் வாங்கிட்டு வந்தியா? அப்பா அதுக்கு தான் போயிருக்காரு, வாங்கிட்டு வந்துருவாரு. பசங்களா இங்க வாங்க வாங்க, இங்க பாருங்க அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இந்தியன் பிளாக் வாங்கிட்டு வந்திருக்க. ஓ இந்தியன் பிளாக், இதோ வரேன்ப்பா, இதோ வரேன்ப்பா. ஓலோ பிளாக்? ஆமா, இங்க பாரு இன்னைக்கு எவ்வளோ பிளாக் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பா. நம்ம 2 பேருக்கு இவ்வளோ பிளாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா டாலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமா, இன்னைக்கு லீவ் தானே, அவங்க இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல. ஆமா டாலி. யாரும் பெல் அடிக்கிறாங்க. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். ஹாய் டாலி அக்கா. ஹாய் நிக்கி அக்கா. ஹாய் நிக்கி, ஹாய் டாலி, ஹாய் கெவின், ஹாய் ரித்து, ஹாய் நில்லு, வெல்கம் வெல்கம். என்னது இவ்வளோ ஃபிளாக்ஸ் இருக்கு உங்க வீட்ல? ஆமா கெவின், என்னோட அப்பா நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆமா கெவின், இங்க பாத்தியா எவ்வளவு ஃபிளாக்ஸ் இருக்குன்னு? ஆமா ஆமா கெவின். நிக்கி டாலி, இதுல ஃபிளாக்ஸ்ல 3 கலர் இருக்கே. ஆமா, அதுதான் ஆரஞ்சு, ஒயிட், கிரீன். அப்புறம் நடுவுல ரவுண்ட் மாதிரி இருக்கு, அது ப்ளூ. ஓஹோ அப்படியா? ஆமா பசங்களா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா மேல இருக்கிறது சாஃப்ரான், ஒயிட், கிரீன். அப்புறம் நடுவுல இருக்கிறது நேவி ப்ளூ, அசோக் சக்ரா. ஓ அப்படியா? ஆண்டி, எதுக்கு இந்த 3 கலர் செலக்ட் பண்ணிருக்காங்க இந்தியன் பிளாகுக்கு? சூப்பரான கேள்வி கெவின். பிரில்லியன்ட் பாயா இருப்ப போல இருக்கே. கெவின் கேட்ட மாதிரியே இந்த 3 கலர் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சாஃப்ரான் கலர் வந்து ஆரஞ்சு கலர் தானே, என்ன ஸ்பெஷலா இருக்கு ஆரஞ்சுல? ஓகே, நான் சொல்றேன் கேளுங்க, இந்த 3 கலர் எதுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த 3 கலர் வரதுக்கு முன்னாடி நிறைய ஃபிளாக் டிசைன்ஸ்லாம் பண்ணாங்களாம். ஆமா ஆமா, எல்லா ஃபிளாக்ஸ் போட்டுக்கிறேன். கனடா ஃபிளாக்ஸ்,
மெஜர் ஃபிளாக் பாத்துக்கிறேன். எல்லாம் இருக்கும். ஒன்று ஃபிளாக் இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல ஒன்று இருக்கும், ஸ்டார் ஷேப்ல அப்படி ஒன்று இருக்கும், டிசைனா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் நிக்கி. ஆனா நான் சொன்னது இந்தியன் பிளாகுக்கே நிறைய டிசைன்ஸ் பார்த்தாங்களாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கடைசியா ஆமா ஃபர்ஸ்ட் இந்த 3 கலர் இருக்குல்ல, நடுவுல சக்கரா இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய லோட்டஸ் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண பிளாக்ஸ்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கடைசியில இந்த மாதிரி ட்ரை கலர் பிளாக்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணாங்க. சரிம்மா, ஏன் இந்த ட்ரை கலர் குடுத்துருக்குறாங்க சொல்லுமா. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாஃப்ரான். ஆமா, அப்படி பேரு வச்சாங்க. ஓ, ட்ரை கலர்னா என்ன, எதுக்கு பேர் வச்சாங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா? அங்க பாருங்க நேஷனல் பிளாக. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு? நம்மளுக்கு சாஃப்ரான், ஒயிட், அப்புறம் கிரீன், 3 கலர் இருக்கு இல்லையா? சோ 3னா ட்ரைன்னு அர்த்தம். சோ அதனாலதான் இது ட்ரை கலர் பிளாக் அப்படி சொல்றோம். ஓகேவா? ஓகேமா. சாஃப்ரானுக்கு என்ன மீனிங் சொல்லவா? சாஃப்ரானுக்கு மீனிங் வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த்னா என்னது? வலிமை இல்ல, சொல்லுங்க. வலிமை. வலிமை, ஆமா, ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். மிடில்ல இருக்கிற ஒயிட் கலருக்கு பீஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம பீஸ் பண்ற மாதிரி. பீஸ்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். பீஸ் அதாவது சண்டை இல்லாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது தான் பீஸ். ஓகேவா? அப்புறம் கடைசியா என்ன கலர் இருக்கு? கிரீன். கிரீன், எஸ் கரெக்ட், கிரீன். கிரீன்னா என்ன ஞாபகம் இருக்கு? ரொம்ப பச்சை பசேல்னு செழிப்பா இருக்கிற லேண்ட் ஞாபகம் வருதா? சோ ப்ராஸ்பெரிட்டி தான் கிரீனை வந்து சொல்லுது. நம்ம லேண்ட் ஃபுல்லாவே கிரீனா இருக்கா? ஆமா, கிரீன் கலர்ன்றது அதெல்லாம் கிரீனா இருக்கா? யூசுவலாவே பிளான்ட்ஸ் எல்லாம் கிரீனா இருக்கும். ஆனா நம்ம லேண்ட்ல வளம் வாய்ந்த நம்மளோட பூமின்றதால அதுக்கு கிரீன் கலர் ரெப்ரசென்ட் பண்றதால நம்ம பிளாக்லயும் கிரீன் கலர் வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா பசங்களா? புரியுதுமா, நீ சொன்னதால புரிஞ்சிச்சு. ஆனா உள்ள இருக்கிற அசோக் சக்கரை பத்தி சொல்லலையே. அசோக் சக்கரா வந்து ட்ரூத் அப்படின்றது மீனிங் வரும். ட்ரூத்னா உண்மை. சோ அதனால நம்மளோட பிளாகுக்கு நடுவுல நேவி ப்ளூ அசோக் சக்கரா வச்சிருக்காங்க. சோ இதுதான் நம்ம இந்தியன் பிளாகோட ஸ்டோரி. நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அம்மா. இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்னைக்கு. நம்ம இந்தியன் பிளாக் ஏன் இந்த 3 கலர் செலக்ட் பண்ணாங்கன்றது இப்போதம்மா எனக்கு சூப்பரா புரிஞ்சுச்சு. ஓகே பசங்களா, சூப்பர். கலர் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. சித்தி இந்த கலர் பேப்பர் வச்சு ரூம் டெக்கரேட் பண்ணுவா. ஓகே பசங்களா, பண்ணுங்க. 3 கலருமே இருக்கு பாருங்க, அழகா டெக்கரேட் பண்ணுங்க இந்த ஹால. ஓகே சித்தி. ஓகே வாங்க போடலாம். ஓகே கெவின், வா போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கலர்? சாஃப்ரான். சரி, நான் அப்படியே போடுறேன். ஓகே, நான் ஒட்ட போறேன். இப்போ ஒயிட் நான் இங்க ஒட்டுறேன். நெக்ஸ்ட் கிரீன் கலர். ஏன் அழகா ஒட்டிட்டீங்களே. அதே மாதிரி இந்த ஹால் ஃபுல்லா இந்த பேட்டர்ன்லயே ஒட்டிடலாமா? சாஃப்ரான், ஒயிட், கிரீன் இப்படி ஒட்டிடலாமா ஃபுல் ஹாலையுமே? ஓகே டாலி, வாங்க பண்ணிடலாம். ஒயிட், அவ்வளவுதான், லாஸ்ட் ஒன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பரா வந்திருக்கு டிசைன்ஸ் எல்லாமே. வாவ் குட்டீஸ், ரூம சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களே. வாவ், சூப்பரா இருக்கு இந்த டெக்கரேஷன். வீடே ட்ரை கலர்ல சூப்பரா இருக்கு. ஏய், இதுவும் நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்களா? ட்ரை கலர்ல இருக்கு டாய்ஸ் எல்லாமே. சாஃப்ரான், ஒயிட், கிரீன் மாதிரி. குட்டீஸ் நீங்களா பண்ணீங்களா? இல்ல சித்தி, அது ஆல்ரெடி அப்படிதான் இருந்துச்சு. சூப்பரா இருக்குல்ல, நம்மளுக்கு தெரியாமலே அந்த கலர்லயா செட் ஆயிருந்துச்சு. சூப்பர்.
ஓ, ஆமா ஆமா, சூப்பர். ஓகே குட்டீஸ், சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. ஏய் வாங்கப்பா, எல்லாரும் ஒரு ஒரு ஃபிளாக் எடுத்துக்கலாம். வாங்கப்பா வாங்கப்பா. நான் ஒன்னு எடுத்துட்டேன். நானும் ஒன்னு எடுத்துட்டேன். நாங்க 3 பேரும் ஒரு ஒரு ஃபிளாக் எடுத்துட்டோம். ஹாப்பி ரிபப்ளிக் டே ஃப்ரெண்ட்ஸ். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.